நான் முன்னுக்கு வர்றதுதான் பிரச்சனை, நான் முன்னுக்கு வருவேன்டா. நான் கால் மேல் கால் போடுறதுதான் உங்களுக்கு பிரச்சனை, நான் கால் மேல் கால் போடுவேன்டா கெத்தா ஸ்டைலா அப்படின்னு ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் இருக்கு. இது ஏன்னா அது சம்பந்தமே இல்லாம இப்ப பேசுற அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவம் சேலம் மாவட்டம் கெங்கவெளி ஒன்றியம் ஓதியத்தூர் என்ற கிராமத்துல நடந்திருக்குது. ஓதியத்தூர் கிராமத்துல தலித் மக்கள் எல்லாம் சேர்ந்து அம்பேத்கர் சிலை ஒன்றை நிறுவிருக்காங்க. அந்த அம்பேத்கர் சிலையோட அந்த நிலை, அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பீரமா கால் மேல கால் போட்டு சேர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு சிலை. இந்த சிலை வந்து ஆதிக்க சாதிவெறி சங்கங்களை அச்சுறுத்துற விதமா இருக்கு. உடனே ஆதிக்க சாதிவெறி சங்கங்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற காமராஜரையும் அங்க இருக்கிற ராஜீவ்காந்தியும் இந்த சிலை அவமானப்படுத்துற விதமா இருக்கு, அதனால இந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2021 அன்னைக்கே பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த சிலையை வந்து மூடிட்டாங்க. இதுக்கு காவல்துறையும் உடந்தையா இருந்து தகரத்தெல்லாம் வச்சு அந்த சிலையை மூடிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளா இந்த நிலை இப்படியேதான் இருந்திருக்கு. இந்த நிலையில் தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அங்கிருந்த யாரோ ஒரு நபர் அந்த தகரத்தெல்லாம் எடுத்து போட்டு அம்பேத்கர் சிலையை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்காரு. உடனே அங்க இருந்த ஆதிக்க சாதிவெறி சங்கங்கள்லாம் சேர்ந்து எப்படி நீ வந்து சிலையை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி போலீஸ்லாம் வந்து அடிதடி ஆக்கிருக்கு. இப்போ வந்து போலீஸுக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, ஆதிக்க சாதிவெறி சங்கங்கள் இந்த சிலையை திறக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா திறக்கல அப்படின்னு சொல்லி தகரத்தை வச்சு அடைச்சிங்க. தலித் மக்கள் அவங்களுடைய சொந்த காசை வரி போட்டு ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க, அந்த சிலையை திறக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இல்லங்க இந்த மாதிரி சமூக பதற்றத்தை ஏற்படுத்துற விதமா இருக்குது, அப்படி ஒண்ணு விஷயமே இல்ல, உங்க பாயிண்ட்கே வரனாலும் இது சமூக பதற்றத்தை ஏற்படுத்துற விதமா இருக்குது, அதனால கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அங்க இருந்த தலித் மக்களை அடிச்சு மண்டைகள்லாம் உடைச்சிருக்கீங்க. அப்ப இந்த போலீஸ்ன்றது தலித் மக்களை எப்படி பாக்குது அப்படின்னா, இவங்க ஏதோ நாதியற்றவங்க, இவங்க யாரு, இவங்களை அடிச்சா யாரு கேட்க வருவா அப்படின்ற திமிர்த்தனம் தானே இது. அப்ப அங்க போராடிய தலித் மக்களை அங்க இருந்த தாய்மார்களை அடிச்சு மண்டையை உடைச்சு அந்த காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது அவ்வளவு பதற்றமா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல இப்படியும் ஒரு கிராமம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளால எழுப்ப முடியுது. மூச்சுக்கு 300 தடவை இது சமூக நீதி ஆட்சி, பெரும்பான்மையான தலித்துக்களை நான் வந்து அமைச்சராக்கியிருக்கோம் அப்படின்னு பேசுற விஜய் இந்த பிரச்சனையை பத்தி எங்காவது அறிக்கை விட்டுருக்காரா, இல்ல அவங்க கட்சிக்காரங்க இதை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. சமூக நீதி அமைச்சரா வன்னியரசு இருக்கும் போதே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுன்றது பதவியாலையும் அதிகாரத்தாலையும் இங்க இருக்கிற சாதியை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத நமக்கு துலக்கமா காட்டுது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதற்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில இதே மாதிரி அம்பேத்கர் சிலை மீது செருப்பு மாலை போட்டாங்க, அது பெரிய பேசு பொருளாச்சு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன? அம்பேத்கர் சிலையை வெறுப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அம்பேத்கர் சிலையை வெறுப்பவர்கள், அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் ஆதிக்க சாதிவெறி சங்கங்கள் தான் அப்படின்றத வந்து இங்க நம்ம டிக்ளரா சொல்லணும். அப்ப நீங்க அம்பேத்கரை பாதுகாக்கணும், தலித் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா ஆதிக்க சாதிவெறி சங்கங்களை தடை செய்வதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நகர்த்துவதன் மூலமா தான் தலித் மக்கள் நடமாடவே முடியும் அப்படின்ற ஒரு உண்மை வந்து நம்மளோட இருக்கு. இப்ப ஆதிக்க சாதிவெறி சங்கங்களையும் RSS பிஜேபி போன்ற சங் பரிவார கும்பல்களையும் அடித்து துரத்துவதன் மூலமாகத்தான் அம்பேத்கர் சிலையை நம்ம மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.